ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திருமூர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பைத்தான் ஸ்கிரிப்டை வச்சு நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு பிக்சர் மெசேஜ் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் வந்து PyWattKit அப்படிங்கிற பிளகின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து போன வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருந்த அதனோட கண்டினியூஷன் தான். பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வந்து அதே சேம் ஐட்ரேஷனுக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த யூஸரோட ஃபோன் நம்பர் ஃபஸ்ட் பேராமீட்டர், செகண்ட் பேராமீட்டர் வந்து இமேஜ் இங்கே ஒன்று நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதனோட அப்சல்யூட் பார்த்து நான் இங்கே எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மெசேஜ் வந்து Ctrl+, கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனுக்கு போயிடும். இது வந்து பிளக்கின்ல இருக்கிறது. இதில் வந்து இதுலேயும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ அந்த வாட்ஸ்அப்பில் அந்த டைப் பண்ணுற ஸ்க்ரீனில் வந்து ஒரு கிளிக் பண்ணணும். டைப் பண்ணுற இடத்துல அந்த இடத்த கிளிக் பண்ணுறதுக்கான பொசிஷன் வந்து நான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். போன வீடியோவில் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லியிருந்தேன். அந்த வேல்யூ நான் இப்போ காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் 218வது லைனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி pg.clickனு போட்டு இந்த லைன் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா கரெக்டாக வந்து இமேஜ் பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 189வது லைனில் கொஞ்சம் ஸ்லீப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளக்கின்குள்ளே மோஸ்ட்லி இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த லைன் தேவைப்படாது. ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடுச்சு. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, டிஃபால்ட் ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ ஒரு எரர் வருது. இது என்ன எரர்னா, அந்த ப்ளக்கினோட டிபெண்டன்சி வந்து ஒன்று இன்ஸ்டால் ஆகலை. அது என்னன்னா, அந்த ப்ளக்கினை அந்த என்ன மாடியூல் ஃபோண்டோலையோ அந்த மாடியூலை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். அது என்ன மாடியூல்னா PyWin32. இந்த பிளக்கினை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் பிப் இன்ஸ்டால் கொடுத்து கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் கிராஃபிக்கல் யூசர் GUI மெத்தடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி போய்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல சூஸ் பண்ணி இந்த பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளக்கின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். இது வந்து டிஃபால்ட் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு எந்த சேட்டுக்கு போகணுமோ அந்த சேட்டுக்கு அந்த பிக்சர் மெசேஜ் வந்து கரெக்டாக காப்பி ஆகிட்டு பேஸ்ட் ஆகிரும் கிளிப்போர்டில். இப்போது அந்த பிக்சர் மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.